ஹாய் கைஸ், இப்போ நம்மளோட வாட்ஸ்அப்பை யாராவது ஹேக் பண்ணிட்டாங்கன்னு சொல்லி எப்படி தெரிஞ்சுக்குது? வாட்ஸ்அப் இல்லாமல் டோட்டல் மொபைலுமே ஹேக் பண்ணால் எப்படி தெரிஞ்சுக்குதுன்னு சொல்லி இந்த வீடியோவில் டீட்டெயிலாக பார்க்கலாம். பேசிக்காக நம்ம நினைக்கலாம் நம்ம வாட்ஸ்அப் யூஸ் பண்ணுறோம், அதர் சோஷியல் மீடியா யூஸ் பண்ணுறோம். ஸோ நமக்கு என்ன பர்பஸ்? நம்மளோட சாட்டிங் அதர் பர்சன் ஹேக் பண்ணாலும் நமக்கு எந்த ப்ராப்ளம் இருக்காது அப்படின்னு நம்ம நினைக்கிறது ரொம்ப ராங். ஏன் சொல்கிறேன்னு பார்த்தீங்கன்னா, இப்போ வாட்ஸ்அப் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு சாட்டிங் அப்ளிகேஷன். அதாவது இப்போ வந்து பார்த்தீங்கன்னா அதில் வந்து பேமெண்ட் மெத்தடும் கொண்டு வராங்க. சிங்கிள் நம்ம ஒரு அப்ளிகேஷன் அவங்க வந்து ஹேக் பண்ணுவோம், அதோட பர்மிஷனை வச்சு எல்லாமே மொபைல் ஃபுல்லாகவே ஹேக் பண்ணுவாங்க. நம்மளோட கேமரா ஹேக் பண்ணுவாங்க, நிறைய விஷயம் இருக்குது. நம்ம என்ன வந்து ட்ரான்சாக்ஷன் பண்ணுறோம், ஸோ இந்த மாதிரி விஷயங்கள் எல்லாத்தையுமே ஹேக் பண்ணுவாங்க. நம்ம எங்கே போகிறோம் வரோம் எல்லாத்தையுமே தெரிஞ்சுப்பாங்க. ஸோ பேசிக்காக வந்து இதை ஃபுல்லாகவே தெரிஞ்சுக்கிறது வெரி இம்பார்ட்டன்ட். எந்த ஒரு மொபைல் யூஸருமே சொல்கிறேன். ஸோ இந்த வீடியோ டாபிக் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஹேக்கிங் வந்து கற்றுக் கொடுக்கிறது கிடையாது, பட் நம்மளோட மொபைலை ஹேக் பண்ணால் நம்ம எப்படி தெரிஞ்சுக்கிறது, ஸோ அதுலேருந்து எப்படி நம்ம வந்து மீண்டு வரது, நம்ம எப்படி செக்யூர் ஆகுறதுன்னு சொல்லி தான் டீட்டெயிலாக பார்க்க போகிறோம். ஒரு 4 ரீசன் சொல்கிறேன். ஃபர்ஸ்ட் பார்த்தீங்கன்னா, நம்மளோட வாட்ஸ்அப்பை ஹேக் பண்ணிட்டாங்க அப்படின்னா நீங்கள் ரைட் சைடில் இருக்கிற 3 டாட் இருக்கும். ஸோ இது காமனாக எல்லாரும் பண்ணுற ஒரு மிஸ்டேக்ஸ் தான். அதர் பர்சன்ட் நம்மளோட மொபைல் எல்லாருமே வாங்குவாங்க, நம்மளோட ஃப்ரெண்ட்ஸ் கூட வாங்குவாங்க. நம்மளோட நம்ம என்ன மெசேஜ் வந்து சென்ட் பண்ணுறோம், அதர் பர்சன் நமக்கு என்ன மெசேஜ் சென்ட் பண்ணுறாங்க, நம்ம என்ன டெக்ஸ்ட் மெசேஜில் எழுதுறோம் அப்படின்னு அவங்க மொபைலை தெரிஞ்சுக்கிறதுக்காக நம்மளோட மொபைலை வந்து ஹேக் பண்ணுறதுக்கு நிறைய சான்சஸ் இருக்குது. இப்போ நிறைய அப்ளிகேஷன் வந்துடுச்சு, ஸ்பைவேர் அப்ளிகேஷன் நிறையா இருக்குது. பேசிக்காகவே நம்மளோட அப்ளிகேஷன் நம்மளோட வாட்ஸ்அப் தான் டார்கெட் பண்ணி எல்லாருமே வந்து ஹேக் பண்ணுறாங்க. நம்மளோட ஃப்ரெண்ட்ஸுமே கூட சொல்கிறேன். ஸோ ஒரு ஒரு என்டர்டைன்மெண்ட்காக கூட செய்வாங்க. ஸோ இது எப்படி தெரிஞ்சுக்கிறது? ஃபர்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா, உங்களோட வாட்ஸ்அப்பில் இருக்க ரைட் சைடில் இருக்க 3 டாட்டா கிளிக் கொடுத்தீங்கன்னா வாட்ஸ்அப் வெப்னு இருக்கும். ஸோ இது வந்து அதர் பர்சன்கிட்ட நீங்கள் உங்களோட மொபைல் கொடுக்கும்போது அவங்க வாட்ஸ்அப் வெப் ஓப்பன் கொடுத்து அந்த QR கோடை ஸ்கேன் பண்ணிட்டாங்க அப்படின்னா அவங்களோட மொபைலில் வந்து இன்ஸ்டால் ஆகிடும். நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா, நீங்கள் என்ன வந்து அப்ளிகேஷன் வந்து ஷேர் பண்ணுறீங்க, ஃபார் எக்ஸாம்பிள் நீங்கள் வந்து ஃபோட்டோஸ், மீடியாஸ், ஃபைல்ஸ், நெக்ஸ்ட் டெக்ஸ்ட் மெசேஜ் எது ஷேர் பண்ணாலுமே அவங்களோட வாட்ஸ்அப்புக்கு அது வந்து டிஸ்பிளே ஆகும். ஸோ நீங்கள் பேசிக்கிறது எல்லாமே வந்து அவங்களுக்கு வந்து போகும்னு சொல்லலாம். ஸோ இதை தெரிஞ்சுக்கிறதுக்கு என்ன பண்ணலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நீங்கள் ரைட் சைடில் இருக்க 3 டாட்டா கிளிக் கொடுத்தாலே வெப் வரும். ஸோ வாட்ஸ்அப் வெப். ஸோ இதை கிளிக் பண்ணிங்கன்னா QR கோடு வந்து அதில் வந்து டிஸ்பிளே ஆச்சு அப்படின்னா, ஸோ இந்த மாதிரி QR கோட் டிஸ்பிளே ஆச்சுன்னா உங்களோட வாட்ஸ்அப் வந்து ஹேக் ஆகலை அப்படின்னு தெரிஞ்சுக்கலாம். ஸோ இது வந்து ஃபர்ஸ்ட் மெத்தட் தான் சொல்கிறேன். இன்னும் நிறைய மெத்தட் இருக்குது. பட் இது இல்லாமல் லாக் அவுட் அப்படின்னு இருந்ததுன்னா அதர் பர்சன் உங்களோட QR கோடை ஸ்கேன் பண்ணிருக்காங்க. ஸோ அவங்க வந்து உங்களோட வாட்ஸ்அப்பில் நீங்கள் என்ன மெசேஜ் சென்ட் பண்ணுறாங்கன்னு சொல்லி பார்க்குறாங்கன்னு சொல்லி கன்ஃபார்ம் பண்ணிக்கலாம். அப்படி லாக் அவுட்னு இருந்தால் கன்ஃபார்ம் அதை லாக் அவுட் கொடுத்துட்டு ஸோ நீங்கள் வந்து அதுலேருந்து அவுட் வெளியே வரது வெரி இம்பார்ட்டன்ட். செகண்ட் மெத்தட் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இது ஒரு காமன் மெத்தட் தான். இது எல்லாருமே பண்ணுற மிஸ்டேக்ஸ் தான். வாட்ஸ்அப் பேக்கப். வாட்ஸ்அப்பில் வந்து பார்த்தீங்கன்னா நம்மளோட கூகுள் டிரைவில் பேக் பண்ணுறதுக்கான ஒரு ஆப்ஷன் இருக்குது. வாட்ஸ்அப்பே வந்து சொல்லியிருக்காங்க. ஸோ அவங்க வந்து ஃபுல்லாக வாட்ஸ்அப்பில் அவங்களோட சாட்டிங்க்கு ஃபுல்லாக செக்யூர் கொடுக்குறாங்க. நம்ம என்ன பேசிக்கிறேன்னு சொல்லி நம்ம அதர் பர்சனுக்கு சென்ட் பண்ணுற பர்சன் மட்டுமே தான் பார்க்க முடியும். சென்டரில் இருக்க எந்த ஒரு பர்சனும் பார்க்க முடியாது. பட் இந்த மாதிரி ஹேக் பண்ணால் அதர் பர்சன் பார்க்கலாம். ஸோ உங்களோட பேக்கப்பை நீங்கள் வாட்ஸ்அப்பில் நீங்கள் வந்து சாட் பண்ணுற பேக்கப்பை நீங்கள் கூகுள் டிரைவில் வந்து சேவ் பண்ணால் வாட்ஸ்அப் வந்து அதுக்கு பொறுப்பு இல்லை. ஸோ அவங்க வந்து அது வந்து இன்கிரிப்ட் ஆகிடும். ஸோ அவங்க வந்து இதுக்கு வந்து டிமாண்ட் பண்ண மாட்டாங்க. ஸோ இப்படி அவங்க ஏற்கனவே வந்து சொல்லியிருக்காங்க. ஸோ இது என்ன ரீசன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நீங்கள் பண்ணுற சாட்டிங் எல்லாமே சம்டைம்ஸ் வந்து அதுவாகவே ஷோ ஆகும். ஸோ என்னன்னு பார்த்தீங்கன்னா, உங்களோட இமெயில் ஐடியில் நீங்கள் வந்து பேக்கப் எடுத்துக்கிறீங்களா அப்படின்னு நீங்கள் வந்து உங்களோட செட்டிங்ஸில் போய் சாட்டிங் செட்டிங்ஸில் போனீங்கன்னா சாட்டிங் பேக்கப் இருக்கும். ஸோ இதில் கிளிக் பண்ணீங்கன்னா சாட்டிங் பேக்கப்பில் பார்த்தீங்கன்னா கூகுள் டிரைவுக்கான இமெயில் ஐடி கொடுத்துருக்கும். ஸோ அந்த இமெயில் ஐடி வந்து நீங்கள் செக் பண்ணுங்க, உங்களோட இமெயில் ஐடி இருக்கா இல்லை அதர் பர்சனோட இமெயில் ஐடி இருக்கா. இதுவுமே வந்து பார்த்தீங்கன்னா நம்மளோட ஃப்ரெண்ட்ஸாக இருக்கலாம், அதர் பர்சன் நமக்கு தெரியாதவங்க, ஃபார் எக்ஸாம்பிள் எனிமையாக கூட இருக்கலாம். ஸோ அவங்களோட இமெயில் ஐடி என்டர் கொடுத்துருந்தாங்க. சப்போஸ் அவங்களோட இமெயில் ஐடி என்டர் கொடுத்துருந்தாங்கன்னா உங்களோட சாட்டிங் ஃபுல்லாகவே அவங்களோட இமெயில் ஐடி கூகுள் டிரைவில் சேவ் ஆகும். ஸோ இதுக்கு வாட்ஸ்அப்புமே பொறுப்பு கிடையாது. ஸோ நீங்கள் வந்து பேக்கப் எடுத்துக்கிட்டா ஸோ நீங்கள் இதை கன்ஃபார்ம் வந்து செக் பண்ணுங்க, உங்களோட இமெயில் ஐடி தான் இருக்கா இல்லை அதர் பர்சனோட இமெயில் ஐடி இருக்கான்னு கன்ஃபார்ம் நோட்டீஸ் பண்ணுங்க. ஸோ இதுமே வெரி இம்பார்ட்டன்ட் ஃபார் வாட்ஸ்அப் யூசர். தேர்ட் இம்பார்ட்டன்ட் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஸோ இதெல்லாமே பார்க்கறதுக்கு முன்னாடி ஃபைனலாக நம்மளோட மொபைல் இருக்கிற எல்லா ஸ்பைவேருமே எப்படி தெரிஞ்சுக்குதுன்னு சொல்லி லாஸ்ட்டாக பார்க்கலாம். ஸோ அப்போ வந்து தேர்ட் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, தேர்டுமே வெரி இம்பார்ட்டன்ட். ஃபார் எக்ஸாம்பிள் நிறைய லிங்க் வரும். நம்ம பேசிக்காகவே வந்து பார்த்தீங்கன்னா நம்ம வந்து ஸ்டூடெண்ட்ஸ் நம்ம ஸ்கூலில் படிச்சதுக்கான ஒரு வாட்ஸ்அப் குரூப் வச்சிருப்போம், ஆஃபீஸில் ஒர்க் பண்ணுறவங்களுக்காக ஒரு வாட்ஸ்அப் குரூப் வச்சிருப்போம், காமனாக நம்மளோட ஃப்ரெண்ட்ஸுக்காக ஒரு குரூப் வச்சிருப்போம். இந்த மாதிரி வாட்ஸ்அப் குரூப்பில் நிறைய நம்ம ஜாயின் பண்ணிருப்போம். ஸோ வாட்ஸ்அப் இருந்தாலே குரூப் இருந்தால் ஒரு என்டர்டைன்மெண்ட்டாக இருக்கும். ஸோ இந்த மாதிரி சுச்சுவேஷன்ஸில் நிறைய லிங்க் வந்து ஃபேக் லிங்க் வரும். ஃபேக் லிங்க்னா என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இப்போ ரீசெண்டாக கூட பார்த்தீங்கன்னா இந்த சம் கேள்விக்கு வந்து நீங்கள் பதில் சொல்லி ஆப்பிள் ஐஃபோன் வந்து வின் பண்ணலாம், நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா ஃப்ரீயாக லேப்டாப் ப்ரைவேட் பண்ணுறாங்க, கவர்மெண்ட்டில் கொடுக்குறாங்க. ஸோ இந்த லிங்கை கிளிக் பண்ணுங்க. ஸோ இந்த மாதிரி நிறைய ஃபேக் லிங்க் வரும். இந்த மாதிரி லிங்க் நீங்கள் கிளிக் பண்ணும்போது நிறைய வந்து வேலையை பற்றிய லிங்க் வரும். இந்த லிங்க் எல்லாம் கிளிக் பண்ணி அந்த வெப்சைட்டில் என்டர் போனாலே உங்களோட ஐபி அட்ரஸ் வந்து அந்த வெப்சைட்டில் சேவ் ஆகிடும். ஆட்டோமேட்டிக்காக ஸ்பைவேர் இன்ஸ்டால் ஆகிடும். உங்களுக்கே தெரியாது. அந்த ஸ்பைவேர்னா அது ஒரு அப்ளிகேஷன் மாதிரி தான், ஒரு ரோபோட் மாதிரின்னு வச்சுக்கோங்களேன். ஸோ நம்மளோட மொபைலை ஃபுல்லாக ஒரு ரிமோட் கண்ட்ரோல் வச்சு அந்த அதர் பர்சன் இருக்கிற ஒரு பர்சன் நம்மளோட மொபைலில் ஸ்பைவேர் இன்ஸ்டால் பண்ணி அந்த அப்ளிகேஷன் நம்ம வெப்சைட்டில் என்டர் ஆனாலே நம்மளோட மொபைலில் ஸ்பைவேர் இன்ஸ்டால் பண்ணி நம்மளோட ஃபுல் ஆக்டிவிட்டிஸுமே வாட்ச் பண்ண முடியும். ஒரு ரிமோட் மாதிரி நம்மளோட மொபைலை கண்ட்ரோல் பண்ண முடியும். கேமரா ஓப்பன் பண்ணலாம், நமக்கே தெரியாம ஸ்கிரீன் ஆஃப்ல இருக்கும், கேமரா ஓப்பன் பண்ணி ரெக்கார்ட் பண்ண முடியும். இந்த மாதிரி நிறைய விஷயம் பண்ண முடியும். ஸோ இதை ஃபுல்லாக எப்படி நம்ம ஸ்டாப் பண்ணுறது? இந்த மாதிரி அப்ளிகேஷன் இந்த மாதிரி ஃபேக் லிங்க் வரும்போது நம்ம கிளிக் பண்ணக்கூடாது. ஸோ இந்த ஸ்பைவேர் எப்படி நம்மளோட மொபைல் இருக்குது, நம்மளோட இந்த அப்ளிகேஷன்லாம் வந்து பார்த்தீங்கன்னா இந்த சாஃப்ட்வேர்லாம் வந்து ஸ்பைவேர் சாஃப்ட்வேர் நம்மளோட மொபைல் மெனுவில் டிஸ்பிளே ஆகாது. நம்ம நார்மலாக நம்ம ப்ளே ஸ்டோரில் இன்ஸ்டால் பண்ணுற அப்ளிகேஷன் மாதிரி நம்மளோட மொபைல் இது தெரியாது. இது எல்லாமே வந்து நம்மளோட மொபைல் பேக்ரவுண்டில் இருக்கும். ஸோ இது எப்படி தெரிஞ்சுக்குதுன்னு சொல்லி கூகுள்லையுமே ஒரு ஆப்ஷன் கொடுத்துருக்காங்க. ஸோ இந்த மாதிரி உங்களோட லீக் ஆகுது, மேபி நீங்கள் வந்து கன்ஃபார்ம் பண்ணுறீங்க என்னோட சாட்டிங் லீக் ஆகுது அப்படின்னு
மறுபடியும் உங்களுக்கு டவுட் இருந்தால் ஃபுல்லாகவே நீங்கள் ஃபார்மேட் பண்ணிட்டு ஃபர்ஸ்ட்லேருந்து உங்களோட அக்கௌண்ட் ஃபுல்லாகவே லாகின் பண்ணுறது வெரி இம்பார்ட்டன்ட். உங்களோட பாஸ்வேர்ட்லாம் சேஞ்ச் பண்ணுறது இது எல்லாமே வெரி இம்பார்ட்டன்ட் சொல்லலாம். ஃபைனலாக பார்க்க போகிற ஸ்டெப்ஸ் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நம்ம கூகுளில் இந்த செட்டிங்ஸ் கொடுத்துருக்காங்க. உங்களோட மொபைல் டிவைஸில் செட்டிங்ஸ் போனால் கூகுள் செட்டிங்ஸ் இருக்கும், அதில் செக்யூரிட்டி ஆப்ஷன் இருக்கும். ஸோ அதை கிளிக் பண்ணாலே இது ஃபைனலாக ஒரு ஆப்ஷன் வந்து டிஸ்பிளே பண்ணும். ஸோ இதில் டாப்பில் பார்த்தீங்கன்னா ஒரு ஆப்ஷன் இருக்குது. ஜஸ்ட் ஸ்கேன் கொடுத்தீங்கன்னா உங்களோட மொபைலில் பேக்ரவுண்டில் ரன் ஆகிற நீங்கள் இன்ஸ்டால் பண்ணியுமே அன்இன்ஸ்டால் பண்ணாத அப்ளிகேஷனாக இருந்தாலும் சரி, நீங்கள் இன்ஸ்டால் பண்ணாத சம் அப்ளிகேஷன் ஃபேக் லிங்க் கிளிக் கொடுத்து அவங்க பேக்ரவுண்டில் ரன் ஆகிற மாதிரி சம் QR கோடு வந்து இது எல்லாமே பார்த்தீங்கன்னா 10 டிஜிட்டலில் தான் இருக்கும். இந்த பேக்ரவுண்டில் ரன் ஆகும். ஸோ அந்த மாதிரி ஏதாவது அப்ளிகேஷன் இருந்தால் இந்த லிங்க் கிளிக் கொடுத்தாலே ஆட்டோமேட்டிக்காக ஸ்கேன் பண்ணி ஸோ எத்தனை ஸ்பைவேர் அப்ளிகேஷன் உங்களோட மொபைலில் ரன்னிங்கில் இருக்குது, பேக்ரவுண்டில் இருக்குன்னு சொல்லி டிஸ்பிளே ஆகும். அதை ஃபுல்லாகவே இன்ஸ்டால் பண்ண முடியும். ஸோ இது ஃபுல்லாகவே தெரிஞ்சுக்கிறது வெரி இம்பார்ட்டன்ட். காமனாக நம்ம இந்த ஜென்ரேஷனில் வந்து பார்த்தீங்கன்னா பிரைவசி எதுவுமே கிடையாது. நாம் நினச்சிக்கலாம் நமக்கு பிரைவசி செட்டிங்ஸ் இருக்குது, நம்ம யூஸ் பண்ணுற ஃபேஸ்புக்கில் பிரைவசி இருக்குது, நம்மளோட யூஸ் பண்ணுற வாட்ஸ்அப்பில், இன்ஸ்டாகிராமில், யூடியூப் எல்லாமே பிரைவசி செட்டிங்ஸ் கொடுத்துருக்காங்க, பிரைவசி ஆப்ஷன் இருக்குன்னு சொல்லி. பட் இது எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா ஃபேக் தான். பிரைவசி எதுவுமே கிடையாது. எந்த ஒரு பர்சனுமே நம்மள ஆட்டோமேட்டிக்காக வாட்ச் பண்ண முடியும். மொபைலுங்கிறது நம்ம யூஸ் பண்ணுறத பொறுத்து நம்ம மேலே தான் டிமாண்ட் பண்ணும். மேக்ஸிமம் என்னோட சஜஷன் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, மொபைலில் மேக்ஸிமம் வந்து நம்மளோட ஹாலோட நிறுத்திக்கலாம், பெட்ரூம்ஸ் அந்த மாதிரி இடத்துல எடுத்துகிட்டு போக வேண்டிய சுச்சுவேஷன்ஸ் வேணும் அப்படின்னு நினைக்கிறேன். ஏன்னு பார்த்தீங்கன்னா இந்த ஜென்ரேஷனில் நீங்கள் நிறைய வந்து நியூஸ்மே பார்த்துருக்கலாம். அப்போலாம் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு 1 இயருக்கு முன்னாடி 6 மந்த்க்கு முன்னாடி நிறைய நியூஸே பார்த்துருக்கலாம். நம்மளுக்கு பர்மிஷன் இல்லாமல் மேக்ஸிமம் ஒரு அப்ளிகேஷன் நம்மளோட ஸ்பைவேர் இன்ஸ்டால் பண்ணி நம்மளோட பர்மிஷன் இல்லாமல் நம்மளோட கேமரா ஆக்டிவேட் பண்ணுறாங்க, நம்மளோட டிரான்சாக்ஷன் எல்லாமே பண்ணிட்டே இருக்காங்க. இதுக்கெல்லாம் என்ன செக்யூர்? ஃபார் எக்ஸாம்பிள் என்னோட ஒப்பீனியன் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இதெல்லாம் எப்படி நம்ம செக்யூர் பண்ணுறது அப்படின்னா, மேக்ஸிமம் உங்களோட மொபைலில் இருக்க அப்ளிகேஷன், உங்களோட மொபைல் சாஃப்ட்வேர் எல்லாமே அப்பப்போ அப்டேட் கொடுத்துட்டே இருங்க. புதுசாக ஏதாவது நியூ வெர்ஷன் கொடுத்தாலுமே உங்களோட சிஸ்டம் அப்டேட் கொடுங்க, உங்களோட சாஃப்ட்வேர் ஆண்ட்ராய்டு சிஸ்டத்தை அப்டேட் கொடுங்க. இந்த மாதிரி அப்டேட் கொடுத்தா மேக்ஸிமம் உங்களோட மொபைலை ஹேக் பண்ணுறதுக்கு அதிகமாக சான்சஸ் இருக்காது. ஃபேக் லிங்கை கிளிக் பண்ணாமல் இருந்தாலும் அதிகமாக சான்சஸ் இருக்காது. சம் அப்ளிகேஷன் செக்யூர், அதாவது Play Store இருக்க எல்லா அப்ளிகேஷனுமே செக்யூர் கிடையாது. ஸோ அப்படி Play Store நீங்கள் அப்ளிகேஷன் இன்ஸ்டால் கொடுத்தாலுமே அதோட பர்மிஷன்ஸை செக் பண்ணுங்க. ஒரு அப்ளிகேஷனை நீங்கள் இன்ஸ்டால் பண்ணுறதுக்கு முன்னாடி அந்த அப்ளிகேஷனை ஸ்க்ரோல் கொடுத்து டவுன் வந்தீங்கன்னா டவுன் அந்த அப்ளிகேஷனுக்கான மோர் ஆப்ஷன் இருக்கும். அந்த மோர் ஆப்ஷனை கிளிக் கொடுத்தீங்கன்னா அடியில் டவுனில் லாஸ்ட்டில் வந்து பர்மிஷன் கொடுத்துருப்பாங்க. அந்த பர்மிஷனை கிளிக் பண்ணிங்கன்னா நம்மளோட மொபைலில் பேசிக்காக நீங்கள் பர்மிஷன் அலவுஸ் கொடுக்கும்போது அவங்க கேட்குற அளவோட எக்ஸ்ட்ரா அலவுஸ்லாம் பேக்ரவுண்டில் இருக்கும். நீங்கள் சிங்கிள் கிளிக் கொடுத்தாலே எக்ஸ்ட்ரா அலவுஸ்லாம் அவங்க எடுத்துப்பாங்க. டோட்டலாக அந்த பிரைவசி செட்டிங்ஸில் பர்மிஷனில் பார்த்தீங்கன்னா என்னென்ன அலவுஸ் கேட்குறாங்கன்னு ஃபுல்லாக அதில் மென்ஷன் பண்ணிருப்பாங்க. அது ஃபுல்லாக ரீட் பண்ணுங்கள். ஒரு அப்ளிகேஷன் நீங்கள் யூஸ் பண்ணால் அந்த அப்ளிகேஷன்ஸில் என்னென்ன அலவுஸ் கேட்குறாங்க. ஒரு கேமரா சம்மந்தப்பட்ட அப்ளிகேஷன் அவங்க கேமரா அலவுஸ் மட்டும் தான் கேட்கணும். நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா ஸ்டோரேஜ் அலவுஸ் கேட்கணும். அவங்க பார்த்தீங்கன்னா லொகேஷன் அலவுஸ் கேட்பாங்க, எக்ஸ்ட்ரா அலவுஸ் கேட்பாங்க, நிறைய அலவுஸ் கேட்பாங்க. ஸோ இந்த மாதிரி அலவுஸ் ஃபுல்லாக செக் பண்ணி உங்களோட மொபைல் இன்ஸ்டால் கொடுத்தா செக்யூராக இருக்கும். ஸோ இந்த ஜென்ரேஷனில் பிரைவசி எதுவுமே கிடையாது. ஸோ இது வந்து நாலேஜ்ஃபுல்லான வீடியோ தான். ஸோ இந்த வீடியோ பற்றி உங்களோட ஒப்பீனியன் கமெண்ட் பண்ணுங்கள். இந்த வீடியோ யூஸ்ஃபுல்லாக உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்க்கு ஷேர் பண்ணுங்கள். மேலே பண்ண லேட்டஸ்ட் டெக்னாலஜி 4 வீடியோ சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. ராகன் மிஸ்டி தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். நெக்ஸ்ட் டைம் மீட் யூ. டேக் கேர். பை பை.